ஒருத்தர் செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னா அவர் நியூ ரெஜிம்க்கு வராருன்னா அவர் எப்படி சார் டேக்ஸை கால்குலேட் பண்ணி இப்போ பே பண்ணிவிட்டு ரீஃபண்டாக வாங்கிக்கணுமா 12 lakh வரைக்கும் கிடையாதுன்றத, அல்லது அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டணுமா, என்ன பண்ணுங்க சார் அவர்? ஸோ 30% வந்து செப்டம்பர் 15க்குள்ளே கட்டணும், இன்னொரு 30% வந்து டிசம்பர் 15க்குள்ளே கட்டணும், இன்னொரு 40% வந்து மார்ச் 15க்குள்ளே கட்டணும். இது கட்ட தவறினால் சேலரிட் எம்ப்ளாயிக்கும் இந்த அட்வான்ஸ் டேக்ஸ் கான்செப்ட்லாம் அப்ளிகபிள். பட் அவங்களுக்கு வந்து எம்ப்ளாயர் வந்து டிடிஎஸ் மூலியமாக அதை பிடிச்சிடுறாங்க. டேக்ஸ் கட்டும்போது என்னென்ன தப்பெல்லாம் பண்ணவே கூடாது? ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸில் என்னால் டிபார்ட்மெண்ட்டாக வச்சுக்க முடியலனாலும் ஒரே ஒரு அக்கௌண்டன்ட், 2 அக்கௌண்டன்ட், இல்லை அதை அவுட் சோர்ஸ் பண்ணுங்க, இல்லை கணக்கு நீங்களே எழுதுங்க. சார் வணக்கம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் டிசம்பர் எண்டில் இருக்கும். ஜனவரிலேருந்து எல்லாரோட சம்பளத்துலேயும் இன்கம் டேக்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சுவாங்க. இப்போ இன்கம் டேக்ஸ் இந்த வருஷம் 2025-26க்கு 12 லட்ச ரூபா வரைக்கும் நியூ ரெஜிம்ல கிடையாது. அப்படின்றப்ப சேலரிட் பர்சன் என்ன பண்ணணும் சார்? டிக்ளரேஷன் கொடுக்கணும். எம்ப்ளாயருக்கு வந்து எந்த ரெஜிமில், ஏன்னா ரெஜிம்ங்கிறது ஆப்ஷன் தான். நீங்கள் ஓல்டு ரெஜிம்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், நியூ ரெஜிம்லேயும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எம்ப்ளாயருக்கு வந்து தெளிவாக சொல்லணும், நான் வந்து நியூ ரெஜிமில் நான் ஆஃப் பண்ணுறேன், ஸோ நீங்கள் டேக்ஸ் கால்குலேஷன் வந்து அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். ஆக்சுவலாக இந்த ஆப்ஷன், இந்த டிக்ளரேஷன், நீங்கள் எதை ஆஃப் பண்ணுறீங்கிற அந்த டிக்ளரேஷன் வந்து இயரோட பிகினிங்லேயே கொடுத்துடணும். மேபி ஏப்ரல் இல்லை ஈவன் மார்ச்லேயே கூட கொடுத்துடலாம். ஏன் அப்படின்னா உங்களுடைய டோட்டல் இன்கம், வருஷத்தோட எவ்வளோ வருமானம், அதில் எவ்வளவு எக்ஸ்பெக்டட் டேக்ஸ் லைபிலிட்டி, எவ்வளோ வரி வரும், அந்த வரியோட சுமையை வந்து ஒரே மாதத்தில் பிடித்தம் பண்ணாமல் அதை வந்து ஈக்குவலாக மந்த்லியாக வந்து அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி உங்களுடைய ஆண்டு வரி லயபிலிட்டியை ஸோ மாதம் உங்களுடைய சம்பளத்துலேருந்து அதை பிடிப்பாங்க. ஸோ ஜென்ரலாக இதுதான் வந்து மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ டிக்ளரேஷன் அப்போ கொடுக்கல அப்படின்னா அப்போது அவங்க ஒரு போன வருஷத்தோட மெத்தடில் அவங்க பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ சொல்லணும், அட்லீஸ்ட் பிஃபோர் February March நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கரெக்ஷன் அவங்க பண்ணிடுவாங்க. சார் டிக்ளரேஷன் மார்ச்க்குள்ளே கொடுத்துணுங்க, சப்போஸ் கொடுக்க மறந்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் சார்? டேக்ஸை பிடிச்சிருவாங்களா? எம்ப்ளாயர் வந்து உங்களை வந்து நீங்கள் ஓல்டு ரெஜிமில் இருக்கீங்க, உங்ககிட்ட ஏதாவது நீங்கள் சேவிங்ஸ் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் இன்சூரன்ஸ் ஏதாவது அடிஷ்னலாக எடுத்திருக்கீங்களா, ஏன்னா அவங்க வந்து ஒரு மெடிக்ளைம் குரூப் மெடிக்கல் வச்சுருப்பாங்க, ப்ளஸ் பிஎஃப்லாம் வந்து பிடிப்பாங்க. இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு இன்கமோ நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த டிக்ளரேஷனும் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அப்போ நீங்கள் சொல்லலாம், இல்லை நான் வந்து எந்த டிடக்ஷன்ஸும் நான் கிளைம் பண்ணல, நான் வந்து நியூ ரெஜிமில் தான் வரேன், ஸோ அதனால் எனக்கு இது நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கூட சொல்லலாம். சார் இப்போ வந்து நியூ ரெஜிமில் போகிறவங்களுக்கு மட்டும்தான் 12 lakhs வரைக்கும் கிடையாது. ஓல்டு ரெஜிமில் இருக்கவங்களுக்கு என்ன ஆகும் சார்? அவங்களோட ஸ்லாப் எப்படி சார் கால்குலேட் பண்ணுவாங்க? உங்களோட எக்ஸிஸ்டிங் ஸ்லாப் ரேட்டு தான் 2.5 லட்சத்தில் தாண்டினாலே, அது ஆண்டு வருமானம் 2.5 lakhs தாண்டினாலே உங்களுக்கு வந்து அந்த ஸ்லாப் ரேட் அப்ளை ஆகிடும், இந்த நார்மல் ஸ்லாப் ரேட் அப்ளை ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன்ஸ், ஹவுசிங் லோனில் பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டும் டிடக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐடிசியில் நீங்கள் வேறு என்னென்னலாம் சேவிங்ஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் டிடக்ஷன் கிளைம் பண்ணுங்க. சார் இப்போ வந்து சேலரிஸ் பர்சனுக்கு கம்பெனிஸ்லேயே பிடிச்சிருவாங்க. ஒருத்தர் செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னா அவர் நியூ ரெஜிம்க்கு வராருன்னா அவர் எப்படி சார் டேக்ஸை கால்குலேட் பண்ணி இப்போ பே பண்ணிவிட்டு ரீஃபண்டாக வாங்கிக்கணுமா 12 lakh வரைக்கும் கிடையாதுன்றத, அல்லது அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டணுமா, என்ன பண்ணுங்க சார் அவர்? குட். செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறவங்க ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பாங்க, செல்ஃப் ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து டேக்ஸ் லயபிலிட்டி, ஸோ வரி வந்து ஆண்டோட வரி சுமை வந்து 10,000க்கு மேலே இருந்ததுன்னு, ஸோ அப்போது அவங்க வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டணும். ஸோ இப்போது நியூ ரெஜிமில் வராங்க அப்படின்னா 12 லட்சங்கிறது அவங்களோட நிகர வருமானம். ஸோ கிராஸ் இன்கம் கிடையாது, நெட் இன்கம். ஸோ அவங்களோட கிராஸ் இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு நெட் இன்கம் இருக்கோ அதுக்கு தான் வந்து வரி வரும். ஸோ இப்போ என்னுடைய நெட் இன்கமே பிலோ 12 lakhs இருக்குது, நான் நியூ ரெஜிமில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு டேக்ஸ் லைபிலிட்டி வராது. பட் என்னுடைய
கிராஸ் இன்கம் வந்து 40 லட்சம், நான் செலவு பண்ணுறது வந்து 18 லட்சம் தான். இப்போ பாக்கி 22 லட்சத்துக்கு வரி வரும். அந்த வரி என்னங்கிறத கால்குலேட் பண்ணி ஒரு எஸ்டிமேட்டட் இன்கமுக்கு என்ன டேக்ஸ் வருமோ அதை 3ஆக பிரிச்சுக்கணும். ஸோ 30%, 30%, 40%. ஸோ 30% வந்து செப்டம்பர் 15க்குள்ளே கட்டணும், இன்னொரு 30% வந்து டிசம்பர் 15க்குள்ளே கட்டணும், இன்னொரு 40% வந்து மார்ச் 15க்குள்ளே கட்டணும். இது வந்து அட்வான்ஸ் டேக்ஸ். ஸோ ஒரு மேபி ஒரு 50,000 ரூபா டேக்ஸ் லைபிலிட்டி வருது அப்படின்னா 30%ங்கிறது 15,000 ரூபா, இன்னும் 30% 15,000 ரூபா, 40%ங்கிறது 20,000 ரூபா, இப்படி பிரித்து கட்டணும். இது கட்ட தவறினால் அவர் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது டேக்ஸை கட்டி நான் பண்ணுறேன்னு இந்த அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து இந்த செப்டம்பர், டிசம்பர் அண்ட் மார்ச்சில் கட்ட வேண்டிய இந்த தொகைக்கு உண்டான வட்டி, இன்ட்ரெஸ்ட், அது வந்து அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற தேதி வரைக்கும் அந்த வட்டி கட்டணும். ஏன் சார் வட்டி கட்டணும்? இது வந்து அந்த ரிட்டர்னை நம்ம ஜூனுக்குள்ளே தான் ஃபைல் பண்ணணும். அப்படிங்கிறப்போ முன்னாடி அட்வான்ஸ் டேக்ஸ்ன்றது நான் வந்து எனக்கு ஒரே டைமில் மொத்தமாக கட்ட முடியாது, அதனால் ஸ்ப்ளிட் பண்ணி கட்டுறேன் அப்படின்றதுக்காக அட்வான்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது. அப்போ வட்டி எப்படி கட்டணும்? வட்டி கால்குலேஷன் எப்படி வரும்? எவ்வளோ % வட்டி வரும் சார் இதுக்கு? நல்ல கேள்வி. இது வந்து நமக்கு ரீஃபண்ட் வரும்போது கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு 15%, ஓகே, அண்ட் 18%, ரெண்டு வட்டி உண்டு. ஸோ உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ரீஃபண்ட் கொடுக்கும்போது ஸோ 1.25 வட்டி மாதத்துக்கு, அதான் 15%. நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கும்போது 1.5 வட்டி வரும். ஸோ அதாவது 18% வரும். ஸோ பர் ஆனம் வரும். ஸோ நீங்கள் இந்த 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்ட தவறினால் ஸோ அன்ன தேதியிலேருந்து செப்டம்பர் 15ல் நீங்கள் எவ்வளவு அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டியிருக்கணும், அங்கிருந்து எத்தனை மாதம் கழித்து நீங்கள் ஆக்சுவலாக டேக்ஸை கட்டுறீங்க அந்த தேதி வரைக்கும் உங்களுக்கு வட்டி வரும். இந்த வட்டி சப்போஸ் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டலைன்னா வட்டி வரும்ன்றீங்க. அந்த வட்டி வந்து கால்குலேட் பண்ணி வாங்கிடுவாங்க அப்படின்றீங்க. ஒருத்தர் வந்து அவருடைய இயர் ஆஃப் த எண்டில் ஜன் டு மார்ச் தான் சேல்ஸே ஜாஸ்தி ஆகுது, அப்போ வந்து அவருக்கு நிறைய டேக்ஸ் கட்ட வேண்டி இருக்குன்னா அவர் ஏப்ரலில் தான் கட்டுவார். அப்போ இந்த மாதிரி கேசஸில் எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது? நல்ல கேள்வி. ஸோ இதுக்கு வந்து சட்டத்திலே வந்து வழி இருக்குது. எப்போ வந்து உங்களுடைய எஸ்டிமேட் வந்து, ஏன்னா அதனால அதுக்கு பேர் எஸ்டிமேட்டட் இன்கம். எஸ்டிமேட்டட் இன்கம் எப்பவுமே கரெக்டாக இருக்காது. ஸோ உங்களுடைய லோடு வந்து ரீஎஸ்டிமேட் பண்ணணும். ஸோ செப்டம்பர் மாதங்கிறது 6 மாதம் முடிஞ்சது. ஸோ 6 மாதம் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு 6 மாதத்தோட ஆக்சுவல் தெரியும், இன்னொரு 6 மாதத்தை எஸ்டிமேட் பண்ணுறீங்க. அடுத்தது டிசம்பர் மாதம் வரும்போது 9 மாதத்தோட ஆக்சுவல் தெரியும், அப்போ பாக்கி 3 மாதத்தோட எஸ்டிமேட் பண்ணுறீங்க. இப்போது நீங்கள் மார்ச் மாதம் 15 கிட்ட வரும்போது ஆல்மோஸ்ட் 11 மாதம் முடிஞ்சிருது. ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து ஆக்சுவல்ஸே தெரியும். ஸோ அந்த ப்ளஸ் மைனஸ், உங்களுடைய லாபம் ஜாஸ்தியாக இருக்குது, இன்கம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா உங்களோட டேக்ஸ் லைபிலிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த சர்ப்ளஸ் போர்ஷனை நீங்கள் மார்ச்சில் கட்டிடலாம். சார், இப்போ நீங்கள் 3 ஸ்லாப் சொன்னீங்க அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு. அந்த 3 ஸ்லாபில் பே பண்ணல, அவருக்கு ஆக்சுவலாக தெரிஞ்சோ அந்த ஏதோ ஒரு சூழ்நிலை பண்ணல, ஆனால் கடைசி ஸ்லாபில் பண்ணுறாரு, கடைசியாக ஒரு மார்ச்சில் பண்ணிடுறாரு அப்படின்னா அப்போ அவருக்கு வட்டி வருமா வராதாங்க சார்? நல்ல கேள்வி. ஸோ இந்த அதாவது நீங்கள் மார்ச்சில் கட்டுறீங்க, மார்ச்சில் கட்டிட்டா நீங்கள் செப்டம்பரும் டிசம்பரும் கட்ட வேண்டிய அந்த போர்ஷனுக்கு உண்டான அட்வான்ஸ் டேக்ஸை கட்டலை. ஸோ அப்போ செப்டம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் 6 மாதத்துக்கு வட்டி வரும், டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் 3 மாதத்துக்கு வட்டி வரும். எப்படினாலும் வட்டி கட்டிடணும். அதனால அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து டைமு கட்டிடணும். ஓகேங்க சார். இதில் வந்து சில பேர்லாம் வந்து வேற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. ஒருத்தர் கேட்டார் ஃபோனில், சார் நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸுக்கு வட்டி வரும்னு சொல்கிறீங்க, எவ்வளோ வட்டி? ஸோ 1.5 வட்டி வருது, 18%. ஓ, இப்போ நான் வந்து டேக்ஸ் கட்டுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா நான் வெளியில் நான் வட்டி வாங்கி வட்டிக்கு காசை வாங்கி நான் வந்து டேக்ஸை கட்டினா அப்போது நான் வந்து 18% தான் சேவ் பண்ணுறேன். நான் வந்து 2 வட்டி 2.5 வட்டிக்கு நான் வந்து பர்சனல் லோனும் ப்ரைவேட் லோன் வாங்குறேன். ஸோ நான் 18% வட்டியாக கட்டு போயிடுறேன். எனக்கு அது சீப்பு, காஸ்ட் வைஸ், இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் வைஸ் சீப். ஸோ நான் கவர்மெண்ட் கிட்டே நான் வந்து வட்டி கட்டிடுறேன். எப்போ நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணேன்னா அப்போ பண்ணுறேன்.
இப்போ இந்த அட்வான்ஸ் டேக்ஸ் இஷ்யூங்கிறது சேலரிடு எம்ப்ளாய்க்கு வராதுங்க சார், செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு மட்டும்தான் வருமா? சேலரிட் எம்ப்ளாய்க்கும் இந்த அட்வான்ஸ் டேக்ஸ் கான்செப்ட்லாம் அப்ளிகபிள். பட் அவங்களுக்கு வந்து எம்ப்ளாயர் வந்து டிடிஎஸ் மூலியமா அதை பிடித்துறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு பை டிஃபால்ட்டாக அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறாங்க. ஸோ மார்ச் 15ஆம் தேதிக்குள்ள அட்வான்ஸ் டேக்ஸ் எவ்வளோ கட்டணுமோ மொத்தத்தையும் கட்டிடணும், இல்லைன்னா வட்டி. அவங்களுக்கு மாசமே பிடிச்சிடுறாங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் உங்களுக்கு இதில் பிகினிங்கில், உங்களுடைய ஆண்டு வருமானத்தில் எவ்வளவு வரி சுமை இருக்குமோ அந்த வரி சுமையை வந்து டிவைட் பை 12 ஸ்லைஸ் பண்ணி மாசத்துக்கு எவ்வளவு வரி சுமையோ அதை வந்து உங்களுடைய சம்பளத்திலேருந்து பிடிப்பாங்க. ஸோ தட் மீன்ஸ் பிடித்து கட்டிடுறாங்க. ஸோ செப்டம்பர் கூட இல்லை, உங்களுக்கு மே மாசத்துலேருந்தே நீங்கள் வந்து டேக்ஸ் கட்ட ஆரம்பிச்சிடுறீங்க. இது கம்பெனிகளுக்கும் பொருந்துமாங்க சார்? செல்ஃப் எம்ப்ளாய்டு இல்லாமல் கம்பெனிகளுக்கும் இந்த அட்வான்ஸ் டேக்ஸ் பொருந்துமாங்க சார்? பொருந்தும். ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த 3 இன்ஸ்டால்மெண்ட் கிடையாது, அவங்களுக்கு 4 இன்ஸ்டால்மெண்ட். எவ்வளவு எங்கேன்னு ஆரம்பிக்கும்? செப்டம்பருக்கு இன்னும் முன்னாடி ஒவ்வொரு கோட்டருக்கும். ஆமாம். ஸோ ஏப்ரல், மே, ஜூன். ஸோ ஜூன் 15ஆம் தேதி, அப்புறம் செப்டம்பர் 15ஆம் தேதி, டிசம்பர் 15, மார்ச் 15. சார் இந்த நம்ம செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு மற்றவங்களுக்குலாம் இருக்க மாதிரி காமன் மேனுக்கு இருக்க ஸ்லாப் மாதிரி கம்பெனிக்கும் ஸ்லாப் இருக்காங்க சார். இவ்வளோ லிமிட்டுக்கு மேலே போனால் இவ்வளோ டேக்ஸு, அதுக்கான அட்வான்ஸ் டேக்ஸ் அவங்க முன்னாடியே கட்டிடணும், ஏதாவது ஸ்லாப்லாம் இருக்கா எப்படிங்க சார்? டேக்ஸ் ரேட் அவங்களுக்கு வந்து ஃப்ளாட் ரேட், அவங்களுக்கு வந்து 25%. ஸோ 400 கோடி டர்ன் ஓவர் வரைக்கும் ப்ராஃபிட்டுக்கு 25% தான், அதுக்கு மேலே தான் 30%. ஸோ அப்போ சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் 25% கட்டணும். 25% ஃப்ளாட்டு தான். அண்ட் அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இந்த 30, 30, 40க்கு மேலே அவங்களுக்கு 15, 45, 15, 30, 30, 25ன்னு வரும். ஸோ அதனால 15% முதல்ல கட்டணும், அப்புறம் ப்ளஸ் 30 45% கட்டணும், ப்ளஸ் 30 75% கட்டணும், ப்ளஸ் 25னா 100%. சரி, இப்படி பிரிச்சு 4 இன்ஸ்டால்மெண்ட்டாக கட்டணும். ஓகேங்க சார். இப்போ கடைசியாக ஒரு கொஸ்டின் சார், அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டும்போது என்னென்ன தப்பெல்லாம் பண்ணவே கூடாது, இல்லை காமனாக நீங்கள் பார்த்த தப்பு, ஏன்னா நீங்கள் நிறைய ஃபைல்ஸ் பார்த்துருப்பீங்க அப்படின்றப்ப காமனாக நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணவே கூடாதுன்றது என்னன்னு மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். 10,000 ரூபாய்க்கு மேலே வந்து டேக்ஸ் லைபிலிட்டி இருக்குன்னா கண்ணை மூடிட்டு அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டிடு. ஸோ அது வந்து கம்மியாக கட்டலாம் அப்படிங்கிறத வேண்டாம். அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா கட்டுங்க, எக்ஸ்ட்ரா 10,000 ரூபா எக்ஸ்ட்ராவே கட்டுங்க. ஸோ ஏன்னா இது எஸ்டிமேட்டட் இன்கம் தான். ஸோ எஸ்டிமேட்டட் இன்கம் நீங்கள் பண்ணும்போது சுகராக தான் டேக்ஸ் கட்டணும்னு நெசிட்டி இல்லை. அதனால தான் நீங்கள் வந்து அசஸ்மெண்ட் செஞ்சு உங்களோட டேக்ஸ் லைபிலிட்டி என்னன்னு பார்த்து அட்வான்ஸ் டேக்ஸ் என்ன கட்டிருக்கீங்களோ அதை கழிச்சுட்டு சர்ப்ளஸ் எவ்வளோ இருக்கு நீங்கள் அப்போ நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ அதனால அந்த சிஸ்டம் ஆஃப் ரீஃபண்ட் வந்து அதுதான் வச்சிருக்காங்க. இந்த காமன் மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணுறது இருக்காங்க சார், அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றது கேட்குறீங்க சார்? நான் நம்பர் 1 கணக்கு எழுதி வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறது, நான் வந்து டிரான்சாக்ஷன் மட்டும்தான் செய்வேன், ப்ராப்பராக அக்கௌண்டிங் செய்ய மாட்டேன் அப்படின்னா, அதனால தான் வியாபாரம் அவங்க சிறு குறு வணிகர்களாக இருந்தாலும், ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸாக இருந்தாலும், ஒரு லார்ஜ் என்டர்பிரைசஸாக இருந்தால் அப்போ அவங்க டர்ன் ஓவர் ஜாஸ்தியாக இருக்கும், நான் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும், 4-5 பேர் வேலை பண்ணுவாங்க, இல்லை இன்னும் பெரிய கம்பெனினா ஒரு 40 பேர் 400 பேர் கூட வேலை பண்ணுவாங்க. பட் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸில் என்னால் டிபார்ட்மெண்ட்டாக வச்சுக்க முடியலனாலும் ஒரே ஒரு அக்கௌண்டன்ட் 2 அக்கௌண்டன்ட், இல்லை அதை அவுட் சோர்ஸ் பண்ணுங்க, இல்லை கணக்கு நீங்களே எழுதுங்க. ஸோ என்ன டிரான்சாக்ஷன் நடந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்போதான் அது வந்து எது வருமானம், எது வந்து வருமானம் இல்லை, எது வந்து செலவு அப்படிங்கிறது தெரியும்.